திருப்புகழை பரப்புறதில் வாரியார் சாமிகளோட பங்களிப்பு மிக சிறப்பு. திருப்புகழை அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் தமிழில் மிகப்பெரிய ஒரு பக்தி இலக்கிய செல்வங்களில் ஒன்றாக இருந்திருக்கு. அந்த பாடல்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் வாரியார் சாமிகள் மிகப்பெரிய அவருடைய பங்கு இருந்திருக்கு. அவர் பாடி விளக்கம் கொடுக்கறது, அதன் பொருளை எளிய தமிழில் எடுத்து சொல்கிறது, இதனால் பலருக்கு திருப்புகழின் மீது ஒரு புதிய ஆர்வமே உருவானது. குறிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இன்றைக்கி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நானே என்னுடைய தந்தைக்கு அருணகிரிநாதரோட பேர் வாரியார் சாமிகளோட பேச்சை கேட்டு தான் எங்கள் பாட்டி வச்சதா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதை ஒரு பெருமையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில், அதாவது இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 90 வயசு இருந்திருக்கும். ஆனால் அவங்க பிறந்த காலத்தில் எங்கள் பாட்டி வச்சுருக்காங்கன்னா அருணகிரிநாதர் மேலே அவங்க கருவில் இருக்கும்போது அருணகிரிநாதரை பற்றி வாரியார் சாமிகள் சொன்னதை கேட்டு இந்த பேரை வச்சதா எனக்கு ஒரு நல்ல ஒரு தகவல். அது இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. கோயில்களில் எப்போவுமே திருப்பணி செய்கிறதுலையும், அதாவது அந்த திருப்புகளை பரப்பிய அவர் அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் மிகப்பெரிய பங்கும் அவர்கிட்ட இருந்தது. அதன் பொருள் எளிய தமிழில் எடுத்து சொல்கிறது பலருக்கும் திருப்புகளை பற்றி புதிய ஆர்வத்தையே அவர் மூலமாக உருவாகுன்னு சொன்னால் அதில் மிகையான கருத்து இல்லை. ஆலய திருப்பணிகள் பற்றி பார்ப்போம். வாரியார் சாமிகள் மேடையில் மட்டும் ஆன்மீக பணியை செய்தவர் இல்லை, கோயில் திருப்பணிகளையும் ஈடுபட்டிருக்கிறார். கோயில்கள் என்பது வெறும் கட்டடம் அல்ல, அவை நம்ம பண்பாட்டின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமது முன்னோர்களின் ஆன்மீக நினைவு சின்னங்கள். அதனால் ஆலயங்கள் வளர வேண்டும், திருப்பணிகள் நடைபெற வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்திருக்காரு. வடலூர் உள்ளிட்ட பல திருப்பணிகளிலும் அவர் ஈடுபட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தகங்கள் மற்றும் எழுத்துப்பணி. வாரியார் சாமிகள் புத்தகங்களை கூட எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஆன்மீக சிந்தனைகள், புராண விளக்கங்கள் என பல துறைகள்லேயும் அவர் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே அவர் தனது தனித்துவமான நடையில் பதிவு செய்துள்ளார் என்று தினமணி கூட அவரை பற்றி குறிப்பிடுது. அவர் எழுத்திலும் பேச்சிலும் உலகம் எளிமை இருந்துச்சு, நகைச்சுவை இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, வாழ்க்கை பாடமாகவும் இருந்திருக்கு. வெளிநாடுகளில் தமிழ் மற்றும் முருக பக்தியை அவர் கொண்டு சென்றார். வாரியார் சாமிகள் புகழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருந்தது கிடையாது, இந்தியா முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்காரு. வெளிநாடுகள் சென்று தமிழ் மற்றும் ஆன்மீக செய்திகளையும் பரப்பியிருக்காரு. தமிழ் இணைய கல்விக் கழகம் அவர் தமிழகத்திலும் வேலை நாடுகளிலும் இசை சொற்பொழிவுகளையும் செய்து குறிப்பிடுகிறது. அந்த காலத்தில் இன்றைய காலத்தை போல இணைய வசதியெல்லாம் கிடையாது. யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை. ஆனால் ஒரு மனிதர் தனது குரலால் தமிழையும் முருக பக்தியும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் அப்படின்னா அது வாரியார் சாமிகள் தான் சொல்லணும். வாரியார் சாமிகள்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, வாரியார் சாமிகள் வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அவர் ஏன் இவ்வளவு பெரியவர் ஆனார்? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு தோன்றுவது 3 முக்கிய காரணம். கல்வி. முதல், சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொண்ட கல்வி. 2, ஒழுக்கம், கற்றதை வாழ்க்கையில் கடைபிடித்தது. 3, சேவை, தனக்காக மட்டும் வாழவில்லை, மக்களுக்காக வாழ்ந்தார், தமிழுக்காக உழைத்தார், முருக பக்தியை பரப்பினார், ஆலயங்களுக்காக உழைத்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கையிலோட மிகப்பெரிய செய்தி. அவருடைய இறுதி காலம் 1993ஆம் ஆண்டு. அவர் வெளிநாட்டில் இருந்தபோது உடல் நலம் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு இந்தியா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தாங்க. 93 ஜூலை இந்தியா திரும்பிய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடுவோம். அவருடைய உடல் நம்மிடையே இல்லாமல் போனாலும் அவருடைய குரல் இன்னும் நம்முடைய இருக்குத்தான் செய்து. அவருடைய சொற்பொழிவுகள் இன்னும் கேட்கப்படுகின்றன. அவருடைய புத்தகங்கள் இன்னும் படிக்கப்படுகின்றன. அவர் பாடிய திருப்புகள் இன்னும் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் பேசிய முருக பக்தி இன்னும் மக்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக தேச மங்கையர்க்கரசி அப்படிங்கிறவங்க இப்போது முருகரை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க திருமுருக கிருமானந்த வாரியாரோட சிஷ்யை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அவர்கிட்ட ஒரு சிஷ்யாக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு முருகன் மேலே
இன்றைக்கி மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ அப்படிப்பட்ட அவங்க தனக்கு பிறகும் தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை வளர்த்து விட்டு அவங்க மூலமாக இந்த தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் முருகனோட புகழை பரப்புறதுக்கும் விட்டுட்டு போயிருக்காருங்கும்போது பெரிய விஷயந்தான். அவர் செய்த நல்ல செயல் மக்கள் மனசில் இன்னும் இருக்குது. அவர் எப்போவுமே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார். அந்த வகையில் திருமுருகனானந்தவாரி சாமிகள் இன்று நம்முடைய இல்லை என்றாலும் அவரோட தமிழ் வாழ்கிறது, அவருடைய திருப்புகழ் வாழ்கிறது, அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் வாழுது, அவருடைய முருக பக்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அவர் சாதாரண சொற்பொழிவாளராக பார்க்க முடியறதில்லை. தமிழின் அருள்மொழி அரசு அவரை முருகபக்தியின் மகான், ஆன்மீக சொற்பொழிவின் இமயம், திருமுருகனானந்தவாரி சுவாமிகள் அவருடைய திருவடிகளை மனதில் நினைத்து வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று சொல்லி கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நண்பர்களே, நமது தமிழ் பண்பாடு, ஆன்மீக வரலாறு, நமது பெரியோர்களின் வாழ்க்கை இவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி பேசியதில் மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த பதிவுகளை கேளுங்க. ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க, உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரியவரை பற்றி பேசுகிறது மகிழ்ச்சி. அந்த சாட்சாத் முருகப்பெருமானுடைய புகழ பரப்பின ஒரு மனிதரை பேசும்போது எல்லாமல்ல முருகனையே பேசுகிற மாதிரி ஒரு மனமகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு அற்புதமான காணொளி சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன்.